ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம பெப்பர் கார்ன்ஸ் அதாவது மிளகு தொக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு சூடான கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான அப்புறம் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கப் துவரம்பருப்பு தூர் தால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணலாம். அது ஒரு 50% குக் ஆன அப்புறம் அதே கப்பில் நம்ம ரா கோரியாண்டர் சீட்ஸ் போட்டுக்கலாம். வரமல்லி போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணலாம். ரெண்டும் சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்ப் ஆயிருச்சு. இப்போது 2 கப் பெப்பர் கார்ன்ஸ் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டப்புறம் ரொம்ப நேரம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஒரு பெரிய தட்டில் ஆற வச்சு அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபெனுக்ரீக்ஸ் போட்டுக்கலாம். ஃபெனுக்ரீக்ஸ் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். டேமரின் வாட்டர். இப்போது இது நல்லா கொதியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா குக் ஆகட்டும் எல்லா மசாலாஸும். அது ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம தட்டி வச்ச ஜாகரியை போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் கார்ன் விழுது இப்படி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா எந்த அளவு கரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்கோங்க. அதை நம்ம மசாலாவில் சேருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த பெப்பர் பேஸ்ட்டை சேர்த்த உடனே ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மிளகு தொக்கு ரெடி. இந்த மிளகு தொக்கு தோசை, இட்லி, ஹாட் ரைஸ் கூடலாம் சூப்பராக போகும். இந்த ரெசிபி கோல்டு, கஃப் அப்புறம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.